வணக்கங்க. நம்ம எம்எஸ்டி பாரம்பரிய கல்பாத்திரங்கள் நாமக்கல் மாவட்டம், திருச்செங்கோடு வட்டம், நாராயணபுரம் கிராமத்துல வந்து பேசுறேங்க. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சோப் ஸ்டோன் ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய பேர் ஆர்டர் போட்டு வாங்கிட்டு இருக்காங்க. நல்லபடியாக யூஸ் பண்ணிட்டு நல்ல ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. ஸோ உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப நன்றிங்க. இந்த சம்மருக்கு பாத்தீங்கன்னா நிறைய வந்து மாடல் நம்ம கலெக்ஷன் வந்து கிடைக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா கேரளா உருளி வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க போன தடவை. ஸோ அவங்களுக்காக ஸ்பெஷலா ரெடி பண்ணி நம்ம கொண்டாந்துருக்காங்க. கேரளா உருளி இருக்கு, ஹேண்ட்மேட் கல்ச்சட்டி, ஹேண்ட்மேட் கடாய், ஸோ ஹேண்ட்மேட் ஸ்பெஷல் ஐட்டமா நம்ம கொண்டாந்துருக்காங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சுழியம் பணியாரங்கள், 1 குழி 4 குழி பணியாரங்கள், வழக்கம் போல தோசைகள் பணியாரங்கள், கல்ச்சட்டி. ஸோ கல்ச்சட்டி எல்லாம் நிறைய மாடல் நம்ம கொண்டாந்துருக்காங்க. வாங்க என்னென்ன பொருள் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ மக்கள் ஆர்வமா வந்து பாத்தீங்கன்னா உருளி கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக பாத்தீங்கன்னா இது வந்து உருளிங்க. இது வந்து மெஷின் மேட், ரொம்ப ஸ்மூத் பினிஷிங்க வருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கைப்பிடி வந்து அகலமா வச்சு வரும். ஸோ உள்ள இன்னர் பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும். அவுட்டரும் பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா பினிஷிங்கா வருங்க. உங்களுக்கு வந்து தட்டையான அகலமான பரப்போ. ஸோ வந்து கீழே எதை நீங்க வந்து கைப்பிடி பிடிமானத்துக்கு எது வைக்க தேவையில்லைங்க. அப்படியே நீங்க வந்து நம்ம செல்ஃபல் மேலேயே இல்லை தர மேலேயே நம்ம வச்சுக்கலாம். இது வந்து உருளிங்க, உருளி. ஆமாங்க, மண்பானையில இது மாதிரி இருக்குதுங்க. அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சொன்ன மாதிரி லைஃப் வராதுங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ஆண்டு காலம்னாலும் நம்மளுக்கு அப்படியே இருக்கும். ஸோ வந்து இது கை வந்து நம்ம பாத்திரம் சமைக்கிறோம் அப்படின்னம்னா இதை நம்ம கைப்பிடி வைக்கிற மாதிரி தான் வரம்பு வந்து அதிகமா வச்சிருக்கிறோங்க. இது வந்து நம்ம வந்து குக்கிங்க்கு வந்து ரொம்ப ஈஸியான பாத்திரம் நமக்கு. ஸோ இந்த இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாம்பாரோ ஒரு பொரியல் ரசம் எதுனாலும் வந்து நான்வெஜ் வெஜ் எல்லாமே நம்ம இதுல பண்ணிக்கலாங்க. ஆமாங்க. ஸோ இதுல ஹேண்டில் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஈஸியான பாத்திரங்க. ஆமாங்க. இதுல வந்து ஒரு 2 டைப் இருக்குதுங்க. பாத்தீங்கன்னா உருளி வந்து ஸ்பெஷலா எதுக்கு யூஸ் பண்றோம்னா, இப்ப நம்ம வந்து ஒரு வீட்டுல வந்து ஹால்லயோ இல்ல வாசப்படியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு தண்ணி ஃபுல்லா ஊத்தி பூவெல்லாம் வச்சு ஒரு கண்ட்ரிஸ்டிக்காக யூஸ் பண்ற ஒரு உருளி. அது வேற மாடலுங்க. இது வந்து சமைக்கிறதுக்காகவே நம்ம இந்த உருளி வந்து ரெடி பண்ணிருக்கீங்க. ஆமாங்க, சமைக்கிறதுக்காகவே. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து அதிகமா இருக்குங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் கிரேட் குவாலிட்டிங்க. கலர் பார்த்தா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வந்து சவுண்டுமே பாத்தீங்கன்னா நல்ல சத்தமாவே இருக்கு. குவாலிட்டியான வந்து உருளிங்க. இது இதனுடைய கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 2 லிட்டருங்க. ஆமாங்க, இது 2 லிட்டர்லயும் இருக்கு. 1 லிட்டர் வேணாலும் நம்ம கிட்ட இருக்குதுங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உருளி வந்து பாத்தீங்கன்னா 1 லிட்டர்ல இருந்து 3 லிட்டர் வரைக்கும் நம்ம செஞ்சு கொடுக்குறோங்க. ஸோ ஒருத்தர் 2 பேர்த்துல இருந்து ஒரு கூட்டு குடும்பம் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம உருளி வந்து பண்ணி கொடுத்துறோங்க. ஸோ இதை வந்து ஆன்லைன்ல நமக்கு டெலிவரி பண்ணி கொடுத்துறோம். ஸோ நீட்டா வந்து சேஃப்டியான பேக்கிங் முறையில நம்ம சவுத் இந்தியா ஃபுல்லா வந்து டெலிவரி பண்ணிட்டு இருக்கிறோங்க. நம்ம அடுத்த மாடல் பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து அடுத்தது வந்து கல்ச்சட்டி தாங்க பார்க்க போறோம். நம்ம கல்ச்சட்டி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மிஷின் மேடு. இது வந்து ஸ்மூத் பினிஷிங்கா வரும். இது வந்து பாத்தீங்கன்னா மிஷின் மேட்ல வந்து ரொம்ப சாஃப்டா இருக்குங்க. உங்களுக்கு வந்து வெயிட் வந்து அதிகமா இருக்காதுங்க. ஸோ வந்து நம்ம சமையல் அறையில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து வெயிட்டா தூக்கி நம்ம சிரமப்பட தேவையில்லை. ஸோ ஒரு இரும்பு பாத்திரம் ஹேண்டில் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ வெயிட் வந்து கரெக்டான கணம் வச்சு நம்ம வந்து ஹேண்டில் பண்ற மாதிரி ஈஸியா தான் கொடுக்குறோம். இது வந்து மிஷின் மேடுங்க. ஸோ இது வந்து ஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னா கேரளா டைப் கல்ச்சட்டின்னு சொல்றோம். ஸோ கேரளா டைப் கல்ச்சட்டி பாத்தீங்கன்னா இது எதுக்காக மேஜரா யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா உள்ள வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட் பினிஷிங் வராதுங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரஃப்பான ஸ்பேஸ் வந்து உளியில வந்து நம்ம கீறி விட்ட மாதிரி தான் நம்ம செய்யறோம். இது வந்து பியூரான ஹேண்ட்மேட். ஹேண்ட்மேட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து வரி வரியா வந்து சின்ன உளி வச்சு நாங்க செதுக்குறோம். பாக்குறதுக்கு அழகா இருக்குங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த விளிம்புல வந்து அழகா அதை கரைஞ்சிருப்போம். இது வந்து உளியில செதுக்கிருப்போம். ஸோ இது வந்து தட்டையான பரப்பு, நம்ம கீழே வைக்க தேவையில்லைங்க. அப்படியே நம்ம வச்சுக்கலாம். ஸோ கைப்பிடி வந்து போதுமான அளவுக்கு நம்மளுக்கு இருக்குங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ள இன்னர்ல வந்து ஒரு கீரை கடையிறோம், பருப்பு கடையிறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணாமே நம்ம ஈஸியா வந்து கரைஞ்சிக்க முடியுதுல. இது வந்து பாத்தீங்கன்னா வெளியே அவுட்டர்ல வந்து உங்களுக்கு கிரிப் கிடைக்குங்க. மிஷின் மேட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கைப்பிடி வச்சு தூக்க முடியும். ஸோ இதை வந்து நம்ம கைப்பிடிலையும் தூக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ சூடாக இருக்கும்போது நம்ம இப்படி பிடிக்க முடியாதுங்க. நம்ம வந்து இப்படிதான் பிடிக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட்மேட் கேரளா மாடல் கல்ச்சட்டிங்க, பியூரான ஹேண்ட்மேடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான வந்து தோற்றம் கொண்டதான் வந்து நம்ம சின்ன சின்ன உளியில வந்து செதுக்கி இது வந்து டைம் அதிகமா எடுக்குங்க. இது வந்து மிஷின் மேட் ப்ரொடக்ஷனை விட இது வந்து டைம் அதிகமா எடுத்துக்கும். ஸோ இந்த வடிவம் நம்ம கொண்டாடுறதுக்கும் உள்ள வந்து இந்த மாதிரி சாஃப்டா அதாவது ரஃபா கொண்டாடுறதுக்கும் நமக்கு வந்து அதிகமா டைம் எடுத்துக்குங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து கேரளாவில் அதிகமான பேர் இதை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாடல் நம்ம மறுபடியும் வந்து கொண்டாந்துட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே ஹேண்ட்மேடுங்க. இதை நாமளே ரெடி பண்றாங்க, உற்பத்தி பண்ணி நாமளே கொடுக்குறோம். ஸோ அதனுடைய 2 கல்ச்சட்டிக்கு பாத்தீங்கன்னா தன்மை எல்லாம் ஒண்ணுதாங்க. கல்லு எல்லாமே ஒரே கல்லு தான். நம்ம வந்து வடிவம் மட்டும் கொண்டாந்துருக்கிறோம். அது வந்து மிஷின் மேட்ல வந்து ரஃபா வந்து சாஃப்டா வந்து பினிஷிங் ஸ்மூத்தா இருக்கும். உங்களுக்கு வந்து பினிஷிங் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். ஸோ ஒரு சீசனிங் பண்ற கல்ச்சட்டி பார்க்கலாங்க.
இப்போ நம்ம சீசனிங் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி பிளாக் கலர்ல இருக்கும் உங்களுக்கு வந்து. இது வந்து மிஷின் மேட் ப்ரொடக்ஷன். இப்ப கல்ச்சட்டில் வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு வடிவங்கள் நம்ம கொண்டாந்துட்டு இருக்கோம் கல்லுக்கு ஏற்ற மாதிரி. இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 3/4 லிட்டர்ல இருந்து 6 லிட்டர் வரைக்கும் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்குறோம் கல்ச்சட்டி. இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப கல்ச்சட்டி மிஷின் மேட் பாத்தீங்கன்னா 910 mlங்க. ஸோ இது வந்து ஒரு ஒருத்தருக்கு நம்ம ஒரு குழம்போ ஒரு ரசமோ ஒரு பொரியலோ ஒரு சட்னி ஆட்டியோ நம்ம இதுல போட்டு வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி வந்து சின்ன அளவுல இருந்து நம்ம ஒரு பெரிய அளவு இது பாத்தீங்கன்னா ஒரு 6.5 லிட்டர் கல்ச்சட்டி செய்யறோம். 6 லிட்டர் வரைக்கும் செஞ்சு கொடுக்குறோம். இது வந்து பாருங்க 6 லிட்டருங்க. இது வந்து மிஷின் மேட் ப்ரொடக்ஷன். இது நீங்க ஒரு ஒரு 10 பேர் கூட நம்ம இதுல சமைச்சு சாப்பிடலாங்க. ஆமா, பெரிய குடும்பமா ஒரு கூட்டு குடும்பமா இருக்கிறீங்க. இத்த சொல்ற அளவு ஒரு ஆர்டர் கேட்டுக்கிறாங்க. திருப்பூர்ல ஒரு ராணுவத்தினுடைய குடும்பம் வந்து நம்ம கேட்டுக்கிறாங்க. இது ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்டர் பேர்ல நம்ம 6 லிட்டர் கல்ச்சட்டி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க இந்த வாரம் வந்து எடுத்துட்டு போயிருவாங்க. இது வந்து மிஷின் மேட் தாங்க. இந்த அளவுக்கு வந்து ஸ்மூத்தா இருக்கும். ஸோ 6 லிட்டர் இருக்கு. இது வந்து ரொம்ப வெயிட்டா இருக்கு, ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்க வேணாங்க. இது வந்து ரொம்ப வெயிட் கரெக்டா தான் கணக்கு வச்சிருக்குங்க. ஸோ அதை நம்ம வந்து தூக்கி சமைக்க முடியாது அந்த சந்தேகமே எது வேணாங்க. ஸோ நார்மலான கேஸ்ல வைக்கலாங்க, விறகடுப்புல வச்சுக்கலாம். ஸோ இதனுடைய பரப்பளவு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 அடி கிட்ட தான் இருக்கும். உயரம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 அடி தான் இருக்கும். இது வந்து கேஸ்ல ஸ்டவ்ல நம்ம ப்ராப்பரா நம்ம யூஸ் பண்ணி சமைக்கலாங்க. ஸோ நம்ம 3/4 லிட்டர்ல இருந்து 6 லிட்டர் கல்ச்சட்டி வரைக்கும் பல்வேறு விதமான மாடலுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 லிட்டர் 160 ml, 3 லிட்டர் 250, இதெல்லாமே அளவு தாங்க. இதெல்லாம் 3 லிட்டர் கெப்பாசிட்டி. இதுவும் கல்ச்சட்டி தாங்க. இது கல்ச்சட்டி தான். ஸோ கல்லுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொண்டாந்து இருக்கிறோம். இது வந்து கடாய் ஷேப்ல வரும். ஆனா கீழே வந்து நமக்கு பாட்டம் வந்து மட்டமா தான் இருக்கும். இது எல்லாமே மிஷின் மேட் தாங்க. மிஷின் மேடுங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தா தான் இருக்கும். இது வந்து கல்ச்சட்டி தாங்க. கல்ச்சட்டி தான். உங்களுக்கு வந்து கடாய் மாடலுங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் ஸ்பேஸா வரும். உங்களுக்கு கடாய் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சொல்லி இருக்கிறோங்க. கடாய் வந்து பாத்தீங்கன்னா வடச்சட்டி மாடல், ஒரு இரும்பு பாத்திரம் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ எல்லாமே வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ற முறையில தான் வெயிட் வந்து அளவான கரெக்டான வெயிட்ல தான் இருக்கும். ஸோ வந்து வெயிட் தூக்க முடியாது, கேஸ் அதிகமா பிடிக்கும் அப்படிங்கிற சந்தேகமா வேணாங்க. இது வந்து கேஸ் கம்மியா தான் பிடிக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரெண்டு சுவையான ஆரோக்கியமான உணவு வந்து நம்ம சமைச்சு சாப்பிட முடியுங்க. அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா வந்து ஹேண்ட்மேட் கல்ச்சட்டி கேக்குறாங்க. இப்ப மிஷின் மேட் வந்து நம்ம பார்த்தோம் 1/2 லிட்டர்ல இருந்து 6 லிட்டர் வரைக்கும் ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ ஒவ்வொருத்தர் ஸ்பெஷலா வந்து இந்த சின்ன வெட்டு காயங்களோட கேட்பாங்க. இது வந்து சின்ன ஒளியில வெட்டு வரும். இது ஹேண்ட்மேட்ல தான் கொண்டாட முடியுங்க. மிஷின் மேட்ல நம்ம டூல் வச்சு ஸ்மூத்தா பினிஷிங் பண்ணி விட்டுருவோம். ஒவ்வொருத்தரும் பாரம்பரியமான பொருளுங்கிற முறையில இப்படி சின்ன வெட்டோட கேட்பாங்க. இதுவும் பாத்தீங்கன்னா சின்ன ஒளியில தான் நம்ம மேட் பண்றோம். உள்றையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாஃப்ட் பினிஷிங்காகவும் வரும். ஸோ முன்னாடி மாடல் பார்த்த மாதிரி உங்களுக்கு ரஃபாகவும் வரும். ஸோ நீங்க எப்படி கேட்குறீங்களோ அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கீரை கடையிற மாதிரி உள்ள ரஃபா இருக்கும். இதுலேயே வந்து ஒருத்தர் ஸ்மூத்தா கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஹேண்ட்மேட்ல ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்குறோம். வேணும்னாலும் நம்ம பண்ணி கொடுக்குறோங்க. எத்தனை லிட்டர் வேணாலும் ஆர்டர் பேர்ல பண்ணி கொடுக்குறோம். சரி, இது பாத்தீங்கன்னா கேரளா டைப் கல்ச்சட்டி. இது வந்து ஹேண்ட்மேட் கல்ச்சட்டிங்க. இது லிட்டர் வந்து 600 ரூபாங்க. மிஷின் மேட் வந்து 600 ரூபா தாங்க. ஆமாங்க. இது பாத்தீங்கன்னா ஹேண்ட்மேட் கடாய்ங்க. ஆமா. ஸோ இது வெட்டு காயத்தோட நம்மளுக்கு வந்து உள்ள ஒரு ரஃபான பினிஷிங்கோட கடாய் கொடுத்துட்டு இருக்காங்க. இல்ல ஒவ்வொருத்தரும் அந்த சந்தேகம் வந்து கேக்குறாங்க, ஹேண்ட்மேட் பெஸ்டா இல்ல மிஷின் மேட் பெஸ்டான்ட்டு. ஸோ எல்லாமே கல்லினுடைய தன்மை எதுவும் மாற போறது இல்ல, கல்லினுடைய வடிவம் மட்டும்தாங்க மாறுது. ஸோ மிஷின் மேட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து எவ்வளவு வந்தாலும் கனம் வந்து நம்ம மிஷின்ல வச்சுக்க முடியும். ஒரே மாதிரி ஈவனா வருங்க. இப்போ மிஷின் ப்ரொடக்ஷனா டயமீட்டர் இந்த அளவு தான் வரணும்னா அந்த டயா வந்து நம்ம மிஷின்ல ஃபிட் பண்ணிடுறோம். ஸோ அளவு மாற்ற முடியாது. ஸோ நம்ம ஹேண்ட்மேடுங்கிறப்ப அது கொஞ்சம் என்ன வேரி ஆகும். ஸோ அதனுடைய வடிவம் வந்து மாறும். கல்லினுடைய தன்மை எல்லாம் சேர்ந்தாங்க. ஸோ ரெண்டு குவாலிட்டி எல்லாம், அதாவது கல்லினுடைய தன்மை பொறுத்து தான் குவாலிட்டி அமைங்க. நம்ம முதல் தரமான கல் எடுத்து பண்றோம். அந்த மாதிரி எல்லா குவாலிட்டி எதுவுமே மாறாதுங்க. ஸோ இதுலயே செகண்ட் குவாலிட்டில இருக்குதுங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தர் ரொம்ப குறைந்த விலையில வைக்கிறாங்க. நம்ம அந்த மாதிரி பண்றது இல்லைங்க. ரொம்ப பியூரான ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கல்லை மட்டும் தான் எடுத்து நம்ம செஞ்சு கொடுக்குறோங்க. இது வந்து ஹேண்ட்மேட் கடாய். அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து கேரளா மாடல் கல்ச்சட்டி பார்த்திருப்போம். ஸோ கேரளா மாடல்லே கடாய் இது கொண்டு வந்திருக்கிறோம். ஆமாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து
ஷேப் வந்து நேரான கோடை வச்சு கேரளா மாடல் கல்ச்சட்டி மாதிரி நம்ம கடாய் கொண்டாந்துருக்குறோங்க. ஸோ இதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு ரஃப் ஸ்பேஸோட இருக்கும். ஸோ ஒரு அசைவ உணவு சமைக்கிறதுக்கோ இது ஏற்றமான பாத்திரங்க. ஆமாங்க. ஸோ இது ரெண்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியுங்க. ஸோ இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா கேரளா டைப் கல்ச்சட்டி ஒண்ணு, கடாய் ஒண்ணு. ஸோ இந்த மாதிரி வந்து பினிஷிங்கோட நமக்கு வந்து. ஆமா. இது ரெண்டும் பாத்தீங்கன்னா கல்ச்சட்டி மிஷின் மேட் கடாய் அண்ட் கல்ச்சட்டிங்க ஸ்மூத் பினிஷிங்கா வரும். ஆமாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட்மேட் கல்ச்சட்டில கல்ச்சட்டி அண்ட் கடாய். ஆமாங்க. இது வந்து 3 விதமா நம்ம பண்றோம். சோ இந்த மாதிரி வெட்டு காயத்தோட நம்ம வந்து சின்ன சின்ன வெட்டு காயத்தோட நம்ம வந்து உளியை வச்சு பண்ணி இது வந்து ஹேண்ட்மேட் கல்ச்சட்டி அண்ட் கடாயை கொடுத்துட்டு இருக்கிறோம். இது வந்து கல்ச்சட்டி கடாயில மிஷின் மாடுங்க. பண்ணாதுங்க. சீசனிங் பண்ணாமதான் பியூர் ஒயிட்டான குவாலிட்டியில கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து கேரளா மாடல் கல்ச்சட்டி அண்ட் கடாய். சோ வந்து 3 விதமான மாடல்ல நம்ம உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. சோ மக்கள் வந்து எது வேணுமோ விரும்பி வாங்கிக்கலாம். சீசனிங் பண்ணி கொடுக்கணும். நாங்க ஒரு 2 நாளைக்கு வந்து சீசனிங் பண்ணுவோங்க. வந்து ஃபர்ஸ்ட் வீடியோல பார்த்திருப்போம், சீசனிங் வீடியோ பார்த்திருப்பீங்க. சோ அதுல வந்து நம்ம வந்து எண்ணெய் மஞ்சத்தூள் வச்சு எண்ணெயில வந்து ஃபுல்லா வந்து தொடவி ஊற வச்சிடறோம், வெயில்ல வச்சிடறோங்க. ஒரு நாளைக்கு வச்சிடறோம். அப்புறம் சாதம் வடிக்கிற கஞ்சியோ இல்ல அரிசிக்கல ஒரு தண்ணியோ பாத்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு வச்சு காலையிலயும் சாயந்தரமும் லைட்டா கொதிக்க வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா சீசனிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும். நாங்க தான் சீசனிங் பண்ணி கம்ப்ளீட்டா ஃப்ரீ சீசனிங் தாங்க. ஃப்ரீ சீசனிங் தான் நாங்க சீசனிங் பண்ணி கொடுத்துருவோம். ஒவ்வொருத்தரும் சீசனிங் பண்ணாலும் கேட்பாங்க. ஸோ அவங்க வந்து முன் அனுபவம் இருக்கும். ஸோ அவங்க வாங்கி சீசனிங் பண்ணிக்குவாங்க. ஆமாங்க. இது வந்து அதிக நாள் எடுத்துக்காதுங்க. நம்ம பொருள் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பொருளுங்கிறதுனால சீசனிங்க்கு அதிக டைம் எடுத்துக்காதுங்க. இமிடியேட்டா வந்து நம்ம சமைக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தாளிக்கிறது வந்து ரொம்ப லேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் விற்கிறாங்க. இதெல்லாம் இமிடியேட்டா நம்ம தாளிக்கலாங்க. எந்த பொருளும் எதுவும் டேமேஜ் ஆகாதுங்க, வெடிக்காது, லீக்கேஜ் வராது. ஸோ அதுக்கு வந்து நான் கேரண்டி கொடுக்குறேன். இது பாத்தீங்கன்னா சீசனிங் பண்ண ப்ராடக்ட்டுங்க. இது ஹேண்ட்மேட் அதாவது மிஷின் மேட் கல்ச்சட்டி. இது நம்ம சீசனிங் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ எண்ணெய் மஞ்சத்தூள் எல்லாம் ஊதி சாதம் வடிக்கிற கஞ்சி விறவடுப்புல வச்சு கொதிக்க வச்சு 2-3 நாள் வந்து சீசனிங் பண்ணி வச்சிருக்கிறோம். இது பிளாக் ஆயிடுங்க. ஆட்டோமேட்டிக்கா எந்த விதமான பாத்திரமும் சீசனிங் பண்ணும்போது பிளாக் ஆயிடும். ஸோ நீங்க இதை நீங்க உடனே வந்து வாஷ் பண்ணிடுங்க. அதாவது சுத்தமா வந்து எப்படி மற்ற பாத்திரங்கள் கழுவுறமோ அந்த மாதிரி வந்து சுத்தமா கழுவிட்டு நீங்க வந்து சமையல் செய்யலாம் அதுல. ஆமாங்க. ஸோ ஹேண்ட்மேட் வேணுங்கிறீங்க ஹேண்ட்மேட், மிஷின் மேட் வேணுங்கிறீங்க மிஷின் மேட். எதுனாலும் நம்ம ஆர்டர் பேர்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோங்க. ஆன்லைன் டெலிவரி இப்ப சேஃப்டியா நம்ம அனுப்பிட்டு இருக்கிறோங்க. எந்த என்கொயரினாலும் நம்மளுக்கு வந்து கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு இமிடியேட்டா நாங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்றோம். ஸோ இது எல்லாமே கல்ச்சட்டி தாங்க, மிஷின் மேட் கல்ச்சட்டி தாங்க. வேரியஸ் மெஷர்மெண்ட்ல இருக்குங்க. பாத்தீங்கன்னா முன்ன சொன்ன மாதிரி 900 ml இருந்து 1/2 லிட்டர்ல இருந்து நம்ம 6 லிட்டர் வரைக்கும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோங்க. கல்ச்சட்டி தாங்க. இதுவும் கல்ச்சட்டி தாங்க. எல்லாமே கல்ச்சட்டிங்க. கல் வந்து எப்படி கிடைக்குதோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4.25 லிட்டர் 4 லிட்டர் 350 ml. ஸோ வந்து அளவு பெருசாகிறதுனால கல் அகலமாகிறதுனால உங்களுக்கு ரொம்ப அகலமான ஒரு பாத்திரம். ஸோ ஆர்டர் பண்றீங்க எங்களுக்கு இந்த டிசைன் தான் வேணும், இப்படி வேணும் அப்படின்னு கேட்டாங்களோ அவங்களுக்கு வீடியோ கால் மூலியமா போட்டோ மூலியமா நம்ம சென்ட் பண்ணிட்டு நம்ம ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம சீசனிங் பண்ணி சேஃப்டியான முறையில் நம்ம சவுத் இந்தியா ஃபுல்லா டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே மிஷின் மேட் கல்ச்சட்டி தாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஆப்பிள் ஜாடி வந்திருக்குங்க. நம்ம ஆப்பிள் ஜாடி செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான ரொம்ப ரேரான பீஸுங்க. நார்மலான ஜாடி பார்த்துருப்போம், நம்ம பழைய வீடியோல பார்த்துருப்பீங்க. இது வந்து ஆப்பிள் ஷேப் ஆப்பிள் ஜாடிங்க. இது தயிர் போட்டு வைக்கிறது தாங்க. தயிர் போட்டு இது வந்து டிசைனுக்காகவே மக்கள் விரும்புவாங்க. இது எல்லா இடத்துலயும் அதிகமா கிடைக்காதுங்க. நாம இது வந்து சிறப்பான முறையில 500 ml இருந்து 1 லிட்டர் வரைக்கும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 550 ml. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப வந்து ப்ரொடக்ஷன் பண்றது ரொம்ப ஒரு திறமையான இது வேணுங்க. இந்த மாதிரி வந்து எல்லாராலையும் பண்ணிட முடியாதுங்க. ஒரு ஸ்கில்டு லேபரால மட்டும் தான் பண்ண முடியுங்க. பினிஷிங்கோ பிளஸ் வந்து இதோட டிசைனோ இதனுடைய குவாலிட்டியோ அப்போ மட்டும்தான் கொண்டாட முடியுங்க. இது வந்து ரொம்ப ஒரு ஆன்டிக் பீஸ்ன்னு சொல்லலாங்க. இது ஒரு 100 தலைமுறை, அதாவது ஒரு 100 வருஷம் வச்சிருந்த கூட நம்ம வந்து பாதுகாப்பான முறையில் வச்சு யூஸ் பண்ண முடியும். இது வந்து ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் பர்பஸ் தாங்க. ஒரு தயிர் போட்டுக்கலாம், ஒரு ஊறுகாய் வச்சுக்கலாம், ஒரு சட்னி மசாலா எதுனாலும் நீங்க உங்களுக்கு பிடிச்சமான பொருளை வந்து நறுமண பொருளோ வாசனை பொருட்களோ எதுனாலும் நீங்க வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. இது வந்து நான் வந்து மேஜரா சஜஸ்ட் பண்ண மாட்டேங்க. ஒரு சீசனிங் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு ஜாடிக்கான பர்பஸா தான் நம்ம வந்து திக்னஸ் கம்மியா விட்டுருக்கோம்.
திக்னஸ் வந்து இது கம்மி தான், சாஃப்டான ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு. ஸோ இதை நம்ம வந்து அடுப்புல வைக்கணுன்ற அவசியம் இல்லைங்க. ஸோ ஜாடியோ இது வந்து ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா ஒரு தயிர் போட்டு வைக்கிறது, ஒரு ஸ்டோரேஜுக்கு தான் அது பண்ணி வைக்கிறோம். ஸோ இதை நம்ம சீசனிங் பண்ணி அடுப்புல வைக்க வேண்டாம்னு நான் சஜஷன் பண்றேங்க. ஸோ இந்த எந்த டிசைன்னாலும் பாத்தீங்கன்னா ஆப்பிள் ஷேப் எல்லாம் ஒரே மாடல்ல தான் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா 1/2 லிட்டர் பாத்தீங்கன்னா 500 ரூபாங்க அது. ஆமா ஆமா. ஸோ லிட்டர் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 520 ரூபா அந்த பீஸ். ஆமாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க, ஆப்பிள் ஷேப்ல இருக்குங்க. அவ்வளவு வேலைப்பாடுகள் இருக்குங்க. இது நம்ம ரொம்ப கரெக்டான விலைக்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க, ரொம்ப அதிகமா சொல்லலைங்க. ஸோ உங்களுக்கு டிசைன் பார்த்தாவே தெரியும். உங்களுக்கு நார்மலான ஜாடி காட்டுறோம்பாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நார்மலான ஜாடிங்க. ஸோ நார்மல் டிசைன் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த டிசைன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது கல்லுக்கு ஏற்ற மாதிரி ஷேப் வருங்க. இது வந்து குவாலிட்டியான பொருள் தாங்க நம்ம பண்றதுலாம். எல்லாமே ஃபர்ஸ்ட் கிரேட் குவாலிட்டி தான், ஃபர்ஸ்ட் கிரேட் குவாலிட்டி தாங்க. ஸோ அது வந்து ஆப்பிள் ஷேப் கிரேட். ஸோ உங்களுக்கு என்ன அளவு வேணுமாலும் ஒரு 500 ml ரொம்ப ரேருங்க. ஸோ 600 to ஒரு 1.5 லிட்டர் வரைக்கும் நம்ம தயிர் ஜாடி பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து தயிர் ஜாடியோட மாடலுங்க, இது எல்லாமே மாடல். ஸோ இதோட அளவு பார்த்தீங்கன்னா 970 ml, இது பார்த்தீங்கன்னா ஒரு 670. இது எல்லாமே வந்து பியூரான ஒயிட் சோப்ஸ் வந்தாங்க. இது வந்து லிட்டர் 750 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க. 1 லிட்டர் வந்து 750 ரூபா. ஸோ 1/2 லிட்டர் வந்து அது கணக்கு போட்டுருக்காங்க, அது பாதியா வருங்க. இது பார்த்தீங்கன்னா 1 லிட்டருங்க, இது வந்து 750 ரூபா. ஸோ இது வந்து 1 லிட்டருங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம முழுசா வந்து தண்ணி ஊற்றி அளப்போம், இதனுடைய கொள்ளளவு. ஸோ இதுல வந்து ஒரு 800 ml 900 ml நீங்க வந்து ஒரு புறை போட்டு வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு மேலே நம்ம கரண்டி வச்சு யூஸ் பண்றதுக்கு கரெக்டா இருக்குங்க. ஸோ பெரிய ஃபேமிலியாக இருக்கிறீங்க 1.5 லிட்டர் கேட்பாங்க. ஸோ அதை நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ சின்ன ஜாடி வந்து சில பேர் 500 ml கேட்கறாங்க, அது உற்பத்தி பண்ண முடியலைங்க, சின்ன கல்ல கிடைக்கிறது இல்லை. ஸோ 600 ml இருந்து உங்களுக்கு கிடைக்குங்க. 600 ml இருந்து 1.5 லிட்டர் வரைக்கும் நம்ம இது வந்து சாதா ஜாடி. அதே மாதிரி இது இதனுடைய டிசைன் வந்து ரொம்ப அழகான டிசைன் தாங்க இது. ஆமாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கலைப்பொருளும் பண்ணிட்டு இருக்காங்க. கலைப்பொருள் போன தடவை பார்த்த மாதிரி விநாயகர் சிலை, ஆஞ்சநேயர் சிலை, சிவன், நந்தி, இது 2 செட்டா வருங்க. சிவனும் நந்தியும் செட்டா வரும். செட் 700 ரூபாங்க. ஆமா, எல்லாமே ஒரிஜினல் சோப் ஸ்டோன் தாங்க. அதை நம்ம பெயிண்டிங் பண்ணிருக்கோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் ஒயிட் சோப் ஸ்டோன் தாங்க. யானை வேற ஏதாவது சாமி சிலை வேணும்னாலும் நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க. இது பாத்தீங்கன்னா யானை வீட்டுல மகாலட்சுமி வர மாதிரி குடியிருக்கிற மாதிரி வாங்கிக்குவாங்க. ஸோ ஜோடியை வாங்கிட்டு போவாங்க யானையில. இது பூஜை ரூம்ல வச்சா ரொம்ப நல்லதுதான். ஆமா, இது வந்து பச்சைக்கல் விநாயகர். ஆமா, இது வந்து கிரீன் ஸ்டோன். இது வந்து சோப் ஸ்டோன்லயே வந்து ஒயிட் இருக்குங்க, இது கிரீன் ஸ்டோன் இருக்கு. ஸோ ஒவ்வொருத்தர் வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க கிரீன் ஸ்டோன்ல. ஸோ அது ஸ்பெஷலா மேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆமாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா குபேர கணபதி. ஸோ வந்து குபேர கணபதி பாத்தீங்கன்னா இதுல குபேரர் சிலை வந்து வீட்டுல வச்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க, இவர் இருந்தாவே போதும். வந்து ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா அப்படி உட்காந்துட்டு இருப்பாருங்க. இது வந்து 600 ரூபாங்க இந்த பீஸ். ஸோ நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். கொரியர் சார்ஜ் வந்து 100 ரூபா 150 ரூபா வரும். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து மெழுகுவர்த்தி ஸ்டாண்டு ஒருத்தர் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ மெழுகுவர்த்திக்குன்னா ஸ்பெஷலா நம்ம ஸ்டாண்ட் வந்து சோப் ஸ்டோன்ல இந்த மாதிரி கலைப்பொருளா பண்ணி கொடுத்துருக்கோம். இது மெழுகுவர்த்தி நீங்க சென்டர்ல வந்து ஏற்றி வச்சுக்கலாங்க, கேண்டில் வச்சுக்கலாம். ஆமா ஆமா. இதை நீங்க வாஷ் பண்ணுவோம் எதுவுமே பண்ண தேவையில்லைங்க. உள்ள வந்து சென்டர்ல வந்து கேண்டில் வந்து பெரிய கேண்டிலா நீங்க ஏற்றி வச்சுக்கலாம், பூஜை ரூம்ல வச்சுக்கலாங்க. எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கல்லு தாங்க. இது ஒருத்தர் பெங்களூர்ல இருந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்காக பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா 850 ரூபா வருங்க. ஆமா. ஸோ ஏற்கனவே பார்த்த மாதிரி விளக்கு வந்து 5-6 டைப்ல இருக்குதுங்க. இது வந்து காமாட்சி விளக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா காமாட்சி விளக்குங்க. இது போன தடவை பார்த்த மாதிரி 2-in-1 விளக்கு. இதில் வந்து பத்தி வச்சு பற்ற வச்சுக்கலாம். நீங்க வந்து விளக்குமே திரி வந்து உள்ள வச்சு இதில் வச்சுக்கலாம். டபுள் பர்பஸ்ங்க அது. அடுத்தது வந்து சாதா விளக்குங்க. இது நார்மலான விளக்கு, சாதா விளக்கு, அகல் விளக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா 5 திரி விளக்கு. இது வந்து 5 திரி வந்து வரும். இதெல்லாம் எவ்வளவு ரேட்? இது வந்து பாத்தீங்கன்னா 250 ரூபாங்க. ஆமா. இதுல 7 திரி வருதுங்க. இது வந்து 300 ரூபா. ஆமா. ஆமாங்க. இது வந்து ஒரு பரிகாரம், நம்ம வீட்டுல பூஜை அறையில் வைக்கணும். 5 திரி விளக்கு 7 திரி வைக்கணும்னா நம்ம வந்து இதை வந்து ரொம்ப பத்திரமா, ஆயில் வந்து கசியாதுங்க, அதுல எண்ணெய் அதிகமா குடிக்காது, ரொம்ப லீக்கேஜ் ஆகாது. ஆமாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கார்விங் விளக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து குத்து விளக்கு. குத்து விளக்கு. ஆமா. சோ விளக்குல நம்ம இவ்வளவு ஐட்டம் பண்ணிட்டு இருக்கோங்க.
ஸோ இது ஆல்ரெடி பார்த்த மாடல் தாங்க. பானை மாடல், சோப் ஸ்டோன்லயே பானை மாடல் வேணுமாங்க. இதுல வந்து பொங்கல் வச்சுக்கிறது, பொங்கல் வச்சுக்கலாம், ஒரு குழம்பு சாம்பார் எதுனாலும் நம்ம இதுல பண்ணிக்கலாம். இது மூடியோட கொடுத்துறேன். இதுல அசைவ உணவு எதுவும் பண்ண முடியாதுங்க. ஒரு பொங்கல் வச்சுக்கலாம், ஒரு சைவ சாம்பாரோ ஒரு ரசமோ அந்த மாதிரி மட்டும் பண்ணிக்கலாம். ஆமா, இது வந்து லிட்டர் 800 ரூபாய் கொடுக்குறோம். ஆமா, இதெல்லாமே பியூரான ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கல்ச்சட்டியில நம்ம வந்து இந்த மாதிரி கைப்பிடி வச்சு நம்ம மாடல் கதை கொடுத்துட்டு இருக்கோம். நியூ மாடல் தாங்க. இது ஆர்டர் பேர்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஸ்பெஷலா கேட்பாங்க. ஸோ இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி பாத்தீங்கன்னா கைப்பிடி இந்த மாதிரி வரும். ஸோ பழைய மாடல் வந்து பாத்தீங்கன்னா கூரா இருக்கும். ஸோ இந்த கால ட்ரெண்டிங் மாடல் மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அகலமாவும் இருக்குங்க. இதுல நீங்க சைவம் அசைவம் ரெண்டுமே சமைச்சிக்கலாம். ஆமாங்க. ஸோ எந்த மாடல்னாலும் நம்ம உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து வாங்க. ஸோ ஒரு குழி பணியார்கள் 4 குழி பணியார்கள் நம்ம கிட்ட கிடைக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இனிப்பு பலகாரம் செய்யறதுக்காக, அது சுழியம் சொல்லுவாங்க. ஒரு இனிப்பு பலகாரம் நம்ம இதுல ஊற்றி செஞ்சுக்குவாங்க. இது ஆர்டர் பேர்ல நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இது அளவு வந்து பாத்தீங்கன்னா 1/2 அடியில இருந்து 3/4 அடி வரைக்கும். ஸோ அளவு வித்தியாசமா இருக்கும். ஆமா, சுழியம் பணியாரங்க. இது 800 ரூபாங்க அந்த பீஸ். ஆமா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தோசைகள் முன்ன சொன்ன மாதிரி தாங்க, குவாலிட்டியான தோசைகள் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஆமாங்க. இதெல்லாம் சீசனிங் பண்ணாதுங்க, அந்த சீசனிங் பண்ணி கொடுப்போங்க. ஸோ வீட்டு பர்பஸ்க்கு இவ்வளவு பெரிய கல் தேவைப்படாது. நம்ம 10 இன்ச்சு 9 இன்ச்சு 8 இன்ச்சு அந்த அளவுல பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோங்க. ஸோ இது வந்து ஒரு கடைக்காக வந்து வச்சிருக்கிறோம். ஆமாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கல் பணியார்களும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாங்குறதுக்கு முன்னாடி நாங்க வந்து வாட்ஸ்அப்லயோ இல்ல வீடியோ கால்ல உங்களுக்கு காட்டிடுவோம். அந்த மாதிரி வந்து பியூரான ஒயிட் சோப் ஸ்டோன்ல அந்த மாதிரி தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். பியூரான குவாலிட்டியும் ரொம்ப கெட்டியா இருக்கும், கொஞ்சம் கனமாவும் தான் இருக்கும். ஸோ பலகாரம் வந்து பாத்தீங்கன்னா பணியாரம் வந்து ரொம்ப சாஃப்டா உங்களுக்கு எந்திரிக்குங்க. ஒரு கீரல் விழுவாது, கல் ஒரு சாஃப்டா எந்திரிக்கும், எண்ணெய் அதிகமா குடிக்காதுங்க, எந்த கம்ப்ளைண்டும் வராது. இது ஒரு குழி 100 ரூபாய் கொடுத்துருக்கோம். ஆமாங்க. அதே மாதிரி சின்ன கல்லா கேக்குறீங்க, சின்ன கல்லு, பெரிய கல்லாவும் 10 குழி கல்லு ரேட் ஒரே ரேட் தாங்க. சரி, பாத்தீங்கன்னா உருளி பார்த்தோம், 2 லிட்டர் உருளி. இது வந்து 1 லிட்டர், ஒரு 2 பேருக்கு சமைக்கிற மாதிரி. 1 லிட்டர் 2 லிட்டர் 3 லிட்டர் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இது மிஷின் மட்டும் இதெல்லாம் பணியார்கள். அடுத்து பாத்தீங்கன்னா விளையாட்டு பொருளுங்க. அப்படி பார்த்த மாதிரி நம்ம வந்து ஒரு 24 பொருள் குழந்தைகள் விளையாடுறதுக்காக நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். இது 300 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். ஆமாங்க. இது வந்து ஹாட் பாக்ஸ் மாடல் கல்ச்சட்டிங்க. இது வந்து மூடி வச்ச மாதிரி வரும். இதுல வந்து சைவம் அசைவம் ஒரு பிரியாணி, தம் பிரியாணி போட்டுக்கலாம். ஸோ இதனுடைய அளவு பாத்தீங்கன்னா 1.5 லிட்டர்ல இருந்து 5 லிட்டர் வரைக்கும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோங்க. ஆமாங்க. இது வந்து மிஷின் பண்ணுறாங்க. ரொம்ப சாஃப்ட் ஃபினிஷிங்கா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப கரெக்டான வெயிட்ல தான் இருக்கும். இது சீசனிங் பண்ணாதுங்க, சீசனிங் பண்ணா பிளாக்கா இருக்கும். ஸோ எல்லா மாடல் நம்ம வந்து கல்ச்சட்டியில பாத்தீங்கன்னா பழைய காலத்து மாடல் கல்ச்சட்டி, கடாய் மாடல் இருந்து கேரளா டைப் கல்ச்சட்டி, கேரளா டைப் கடாய், அதே மாதிரி ஹேண்ட்மேட் கல்ச்சட்டி, ஹேண்ட்மேட் கடாயில இருந்து இந்த மாதிரி வந்து மாடல் கடாய் கைப்பிடியை வேற மாதிரி வச்ச மாதிரி இருந்து, ஸோ ஹாட் பாக்ஸ்ல இருந்து, சோப் ஸ்டோன்ல பானையில இருந்து, ஸோ எல்லா விதமான பொருட்களையும் நம்ம சிறந்த முறையில வந்து நல்ல தரமான கல்வியில நம்ம உற்பத்தி கொடுத்துட்டு இருக்கிறோங்க. சேஃப்டியான முறையிலையும் பாதுகாப்பான முறையிலையும் நம்ம வந்து கொரியர் வச்சு ஆன்லைன்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோங்க. ஆமா, விளக்குகள் நம்ம பண்ணிட்டு இருந்தோங்க. அந்த விளக்குல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வந்து எண்ணெய் அதிகமா குடிக்காதுங்க, லீக்கேஜும் ஆகாது. நீங்க ஒரு சாமி ரூம்லயோ ஒரு ஆபீஸ்லயோ நம்ம இந்த விளக்கை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நாம வந்து ஒரு சாதா விளக்கு தான் எரிய வச்சிருக்கிறோம். ஸோ நிறைய மாடல் இருக்கு, நீங்க வேணுங்கிற மாடல் நீங்க வந்து வாங்கிக்கலாங்க. இதே மாதிரி பாத்தீங்கன்னா சோப் ஸ்டோன்ல விநாயகருங்க நம்ம பூஜை ரூம்ல. ஆமாங்க, சோப் ஸ்டோன்லயே பண்ணதாங்க. ஸோ உங்களுக்கு விநாயகர் வேணும்னாலும் ஆர்டர் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். எந்த அளவுல கேக்குறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம செஞ்சு கொடுக்குறோங்க. ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா கல்ச்சட்டில எல்லா கல்ச்சட்டியும் வெரைட்டியா பார்த்துட்டோம். ஆப்பிள் ஜாடி இருக்கு, நார்மலான ஜாடி இருக்கு. ஸோ எல்லா விதமான பொருளும் நம்ம கிட்ட தரமான பொருள்கள் கரெக்டான விலையில கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஆர்டர் பண்ணி நீங்க வாங்கிக்கலாங்க. ஸோ கல்ச்சட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழங்கால முறையான பாத்திரம் தாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம் இந்த சத்துக்கள்லாம் இயற்கையாவே இந்த கல் பாத்திரத்துல வந்து நிறைஞ்சிருக்கு. இதை வந்து நெருப்புல வச்சு எரிக்கக்கூடிய தன்மை தாங்கக்கூடிய சக்தி இந்த கல்லுக்கு மட்டும் தாங்க இருக்கு. வேற எந்த கல்லையும் நம்ம வந்து நெருப்புல வச்சு டைரக்டா ஹீட் பண்ண முடியாது. இந்த மாக்கல் சொல்ற சோப் ஸ்டோன் மட்டும்தான் நம்ம வந்து டைரக்டா நம்ம வந்து அதாவது சமையல் ரூம்ல நம்ம யூஸ் பண்ண முடியுங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம் இந்த சத்துக்கள்லாம் இயற்கையாவே இருக்கிறதுனால இந்த கால் வலி, மூட்டு வலி, இந்த எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவுமே வராதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு சுகர் இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் அவங்க வந்து ரொம்ப குறைக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு மருத்துவர்கள் வந்து பரிந்துரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுல வந்து சமைச்சோம்னா நமக்கு சுவையாகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும்.
ஸோ அடுத்த நாள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமா வந்து இதனுடைய கெட்டு போகிற தன்மை வந்து விட்டு கொடுக்காதுங்க. ரொம்ப கெட்டு போகாது. ரொம்ப ஆரோக்கியமாவும் சோயாவும் இந்த பாத்திரத்துல வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கலாங்க. உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியங்க. ஸோ மக்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த பாத்திரத்தை வந்து விழிப்புணர்வு நிறைய ஏற்பட்டுருக்குங்க. நிறைய பேர் பாக்குறாங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்ச்சட்டி பாத்திரங்கள் வாங்குறதுல வந்து ஆர்வம் காட்டுறாங்க. ஸோ நம்ம கிட்ட மட்டும் இல்லைங்க, இந்த கல் பாத்திரங்கள் உங்களுக்கு எங்க நல்ல பொருளை கிடைக்குது நீங்க எல்லா இடத்துலயும் வாங்குங்க. வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஆரோக்கியமா வந்து சமைச்சு சாப்பிடுங்கன்னு நான் ரொம்ப நன்றியோட கேட்டுக்கொள்கிறேங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம சவுத் இந்தியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல சேஃப்டியான முறையில் நம்ம கொரியர் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ எந்த விலையினாலும் நம்ம கிட்ட வந்து என்கொயரி பண்ணலாம். நீங்க எந்த டைம்னாலும் கூப்பிடலாம். நாங்க வந்து உங்க விலையை என்கொயரி பண்ணிட்டு நீங்க வாங்கிக்கலாங்க. ஆனா நல்ல குவாலிட்டியான பொருள் மட்டும் தான் நான் கொடுத்துட்டு இருக்கிறேங்க. ஸோ இது வந்து ஆதரவு கொடுக்கணும்னு ரொம்ப கேட்டுக்கிறேன். இந்த சேனல் பாத்தீங்கன்னா நம்ம கல்ச்சட்டி பழக்குவது எப்படின்னு போன வீடியோல போட்டிருக்கிறோம். ஸோ அதை நீங்க பார்த்து எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா நீங்க கால் பண்ணி கூட கேளுங்க. கல்ச்சட்டி எப்படி பழக்கிறதுனால உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஸோ சீசனிங் நம்ம பண்ணி கொடுத்துறோம். தெரியாதவங்க நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ எப்படி வந்து யூஸ் பண்றதுன்னு நாங்க வந்து உங்களுக்கு சொல்லிடுவோங்க. ஸோ இந்த கல் பாத்திரங்களுக்கு ரொம்ப ஆதரவு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேங்க. இந்த சேனல் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோவில் நிறைய பேர் ஆதரவு கொடுத்துருக்கீங்க. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ வந்து தொடர்ச்சியா நீங்க ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நாங்க வந்து இந்த நம்ம பொருளை வந்து நம்ம உங்ககிட்ட நான் கொண்டாந்து சேர்க்க முடியுங்க. ஸோ அதில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மக்களே. ரொம்ப நன்றிங்க. கடையோட காண்டாக்ட் நம்பரும் அட்ரஸும் கூகுள் மேப்போட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குங்க. செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேங்க. நான் உங்கள் விஎன்.